Hi, welcome back to BJ Lifestyle. Happy New Year to all. இன்னைக்கு மார்கழி 17ஆம் நாள். இன்னைக்கு என்னோட பிளான் என்னன்னா, பெருசா ஒரு பிளானும் கிடையாது. யூசுவலா நான் இதுக்கு முன்னாடி இருந்த வருஷங்கள்ல நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா நாள் மாரியும் இதுவும் ஒரு நாள் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து நியூ இயர்னா வந்து நான் புது ட்ரெஸ் போட்டுக்கணும், ஒரு மாரி ஜாலியா இருப்பேன். பட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட லைஃப்ல நான் வந்து யோசிச்சது என்னன்னா, நியூ இயர் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லா நாள் மாரியும் இதுவும் ஒரு நாள் தான். நம்ம தான் அத ஓவரா வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா, இந்த நியூ இயர் மட்டும் நான் வந்து செலிப்ரேஷன்னு பெருசா எனக்கு எதுவும் ஈடுபாடு கிடையாது. பட் ஓகே கோவில் போலாம், சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி மட்டும் தான். ஏன்னா வந்து லைஃப் வந்து நம்மள ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிடும். ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்க கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு லைஃப் தான் நமக்கு வந்து செட் ஆகும். நமக்கு சூட் ஆகுறதும் கூட. நம்ம நெறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டோம்னா, நம்ம அதில வந்து ட்ராபேக் ஆயிடுவோம். அது நான் நெறைய வந்து என்னோட லைஃப்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயங்கள். அண்ட் என்ன மாரி நெறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இதுவும் ஒரு நாள் அப்படின்னு. ஸோ நாங்க கோவில்ல வந்துட்டு எங்களோட ஷாப் பக்கத்துல கோவில் முத்தாலம்மன் கோவில் இருக்கு இல்லையா? அந்த கோவில்ல அபிஷேகத்துக்கு சொல்லியிருந்தாங்க. அ இவருக்கு முன்னாடிலருந்து எங்க மாமனார்லருந்து இங்க நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு அபிஷேகம் வந்து எங்க ஃபேமிலிலேருந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த இந்த வாட்டி மட்டும் தான் நேர்ல போயி அபிஷேகத்த நேர்ல பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் அவ்வளோ வந்து போனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டைரக்ட்டா போய் அபிஷேகத்த பார்க்குறேன். இந்த கோவில்ல ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கோவில்ல தான் வந்து நம்ம கங்கை அம்மன் சிறுசு வச்சு எடுத்துட்டு போற ஒரு இடம். இந்த கோவில் தான். அது வந்து சிறப்புமிக்க ஒரு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவில்ல வந்துட்டு சுவாமிக்கு பண்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது. அண்ட் என்னோட டே வந்து இதோட எண்ட் ஆகல. ஈவினிங் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. கண்டிப்பா வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பண்ற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஈவினிங் நைட்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போறேன். இதுவரைக்கும் என்னோட லைஃப்ல நான் அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜான அமௌண்ட் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணதில்ல ஒரு விஷயத்துக்காக. அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்றேன். இப்ப வந்து சாமிக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க. நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அபிஷேகத்த பார்த்தா அவ்ளோ புண்ணியம்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி நான் இன்னைக்கு அத ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலா. கண்டிப்பா இனிமே ஏதாவது அபிஷேகம் பண்ணும்போது நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த சாமிய வந்து ரசிக்கணும். அவங்களோட அழக பார்க்கணும். அவங்களோட முகத்த பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருந்தது. அவங்களுக்கு ஒவ்வொரு அ ஆரத்தி காட்டும்போதுமே அவ்ளோ ப்ளசன்ட்டான ஒரு ஃபீலிங் கண்டிப்பா இருந்தது. அண்ட் எல்லாருக்கும் பிரசாதம் குடுத்துட்டு எங்க டே வந்து இதோட முடியல. ஈவ்னிங் எங்க லைஃப்ல நாங்க ஒரு பெரிய பிக் ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். அது உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். கீப் வாட்சிங் மீ. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.